வாயால சொல்லிடுறோம், கிரியையில இல்ல. என்ன கிரியையில் இல்லை? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். கலாத்தியர் 4:6 சொல்லியிருக்கு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். யாருடைய ஆவி அனுப்பி இருக்கிறார்? ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், குமாரனுடைய ஆவி. குமாரனை நாம் ஸ்வீகரித்துக் கொள்கிறபடினாலே நாம் எப்படி ஆகிறோம்? குமாரனாய் மாறுகிறோம், குமாரத்தியாய் மாறுகிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்கள்ல நாம் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் அது சொல்லுகிறது, நாங்கள் சுதந்திரமாய் இருக்கிறோம். எப்படி? தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா இருக்கிறோம். சந்தோஷம். பரலோகத்தையே தந்துட்டார். வசனம் சொல்லுகிறது, ஒரே குமாரன் என்று பாராமல் அவரே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு பவுல் கேட்கிறார் இல்லையா? எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துட்டார். ஏன்னா நம்ம பிள்ளைகளாக பாவிக்கிறார்.